எங்கள் அப்பா அம்மா எனக்கு நல்ல சத்தான உணவு, விதவிதமான உடைகள், நல்ல பாதுகாப்பான அடிப்படை வசதியுள்ள உறைவிடம்னு எல்லாமே கொடுத்தாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் எனக்கு நல்ல ஒழுக்க நெறியையும் தக்க பள்ளிகளில் சேர்த்து மேலான கல்வி அறிவை பெறும் வழியையும் காட்டினாங்க. இதெல்லாம் இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையானவை. ஆனால் நாம் இந்த மனித பிறவி எடுத்த நோக்கமே இறைவனை வழிபட்டு நல்ல கதி அடையத்தான். மானுட பிறவி தானும் வகுத்தது மனம் வாக்கு காயத்து ஆனிடத்தைந்து மாடும் அரண்பணிக்காக அன்றோ என்பார் அருளந்தி சிவாச்சாரியார். இந்த மேலான உண்மையை எனக்கு உணர்த்தி திருமுறைகளை பாடுறது, கோயில் வழிபாடுன்னு உயிர் நல்ல கதி அடைய கடைபிடிக்க வேண்டிய வழியையும் எனக்கு காட்டினாங்க. நான் சின்ன பையனாக இருக்கும்போதே என்னை ஒவ்வொரு வருஷமும் ஆடித்தபசு திருவிழாவுக்கு கூட்டிகிட்டு வந்து சங்கர்லிங்க பெருமானையும் கோமதி அம்பிகையும் வணங்குறதோட அன்று நடக்கும் சாயங்கால முதல் காட்சியை பார்க்க கூட்டிகிட்டு போவாங்க. சின்ன பையங்கிறதுனால இரவு 2ஆம் காலம் நடக்கும்போது தூங்கிடுவேன். அப்போ என்னை விடாது எழுப்பி சாமி பார்க்கலாம் வாமான்னு என்னை கூட்டிகிட்டு போய் சங்கர்லிங்க பெருமான் யானை வாகனத்தில் எழுந்தருளி வருவதை பார்க்க வைப்பாங்க. அப்படிப்பட்ட பக்தியான குடும்பத்தில் என்னை பிறக்க வைத்த உன் கருணையை கோமதி என்னன்னு சொல்றது? என்னன்னை தந்தை என்பால் என்னுடலை வளர்த்தது போர் பொன்னன்ன நின்சீரை புரிந்துரைக்கும் திரளினையும் நன்னறிவன் வளர்த்திட்டார் நான் செய்யும் கைமாறுள்ளதோ என்னுளமும் எவருளமும் இருந்தாலும் கோமதியேன்னு கோமதி சதரத்ன மாலையில திருவாவடுதுறை ஆதீன வித்வான் சித்தாந்த பண்டித பூஷணம் சிவஸ்ரீ ஆ ஈஸ்வரமூர்த்தி பிள்ளை நமக்கு தெரிவிக்கிறாங்க. கோமதி, இந்த ஆடித்தபசு திருவிழாவில் உன்னை வந்து வணங்கும் பக்தர்களுக்கு என்ன வரம் கொடுப்பியோ அதே வரத்தை சந்தர்ப்ப சூழ்நிலையினால சங்கரங்கோயிலுக்கு வர முடியாம போனாலும் இருக்கிற இடத்துல இருந்தே உன்னை வணங்கும் அடியார்களுக்கும் அதை கொடுத்தருளும்மா. உன்னை விட்டா எங்களுக்கு வேற யார் இருக்கா?